நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம வால்பாறை டு அதிரப்பள்ளி இந்த வீடியோவோட முழு தொகுப்போட 4வது பகுதி மற்றும் கடைசி பகுதி. இந்த பகுதியோட நம்ம வீடியோ முடிய போகுதுங்க. பாருங்கள், யானை சாணிகள் நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். யானை சாணியே தாங்க, யானைகள் யானைகள் யானைகள். இந்த ரோட்டில் முழுவதுமே யானைகள் தான். இப்போ நம்ம வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கிறங்க. அதிரப்பள்ளிக்கு இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் போர்டெல்லாம் ஒன்றைங்கன்னா நம்மளாம் ஒரு அசியூம் பண்ணுறோமுங்க. இந்த பக்கம் பாருங்கள், மறுபடியும் அந்த ஆற்றுல வர்ற மாதிரியே அந்த ஒரு டேம் மாதிரி சின்னதாக இருக்குதுங்க. கீழே பாருங்கள் எவ்வளோ யானை சாணிகள் கிடக்குதுன்னு. இங்கே ஒரு யானை நிற்கிது பாருங்கள். நாங்கள் கிளம்பி வந்தது வந்து பார்த்திங்கன்னா 2 நிற்கிதுங்க. நாங்கள் கிளம்பி வந்தது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து நிறையா யானைகளை பார்த்துருக்குறோம் இந்த வீடியோவில். நம்ம போயிட்டே தான் இருக்கிறோம். மழை தூறல் வந்து பேஞ்சிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு கேமராவில் தெரியல, லைட்டாக தூறல் வந்து வந்துகிட்டே தான் இருக்குதுங்க. இந்த இயற்கை அழகை நீங்கள் கண்டு ரசிக்க வேண்டுமென்றால் வாழ்வில் ஒரு முறையாவது இருசக்கர வாகனத்தில் வால்பாறை டு அதிரப்பள்ளி அல்லது அதிரப்பள்ளி டு வால்பாறை கண்டிப்பாக பயணிக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் 2 வீலரில் வந்தீங்கன்னா 4 மணிக்கு உள்ளே வந்து நீங்கள் 2 சைடு, அதாவது வால்பாறை செக் போஸ்ட், சோலையார் டேம் தாண்டி இருக்கிற செக் போஸ்ட்டு அல்லது அதிரப்பள்ளி பக்கத்தில் இருக்கிற செக் போஸ்ட், இந்த 2 செக் போஸ்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் நுழைய வேண்டும். 4 மணிக்கு மேலே 1 நிமிஷம் ஆனால் கூட நம்மளை 2 வீலர் வந்து அலௌடு கிடையாதுங்க. அதே மாதிரி 5 மணி வரைக்கும் வந்து 4 வீலர், அதுக்கு மேலே யாரையுமே உள்ளே வந்து அலௌடு கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு இன்டீரியர் ஃபாரஸ்ட், அதுவும் இல்லாமல் காட்டு மிருகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நைட் டிரைவிங்க்கு வந்து எதுவுமே அலௌடு இல்லை. நீங்கள் 5 மணிக்கு வந்தால் கூட 7 மணிக்கு நீங்கள் வெளியேறிடணும். அந்த மாதிரி தான் வந்து டைம் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் ஒரு ரோடு வந்து பிரியுது, எங்கே போகுதுன்னு தெரியல, ஆனால் காட்டுக்குள்ளே போகுதுங்க. நம்ம வனத்துறைக்கு வந்து தேவையான ரோடு. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் வந்து ஒரு சின்ன செடி மாதிரி, நிறைய கொத்து செடி மாதிரி இருக்குதுங்க. இதுக்குள்ளெல்லாம் வந்து பக்கத்துலேயே யானை நின்னால் கூட நம்மளுக்கு தெரியாது. அந்தளவுக்கு வந்து அடர்த்தியாக அந்த மூங்கில் வந்து குத்துச்செடி மாதிரி இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து யானை சாணி தான் இருக்குதுங்க. அப்போ எந்த அளவுக்கு இதுக்குள்ளெல்லாம் யானைகள் இருக்குன்னு பாருங்க. நம்ம யானை வந்து இதுக்குள்ளே மறைஞ்சு பக்கத்துலேயே அந்த செடிக்குள்ளே நின்னால் கூட நம்மளுக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி ஒரு இடம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த 60 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 78 கிலோமீட்டருங்க நம்ம சோலையார் டேமிலிருந்து அதிரப்பள்ளி. இந்த 78 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து ஒரு 60 கிலோமீட்டர் வந்து இன்டீரியர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். எந்த விதமான ஒரு சின்ன உதவியும் கூட கிடைக்காது. பெட்ரோல் பங்க் கிடையாது, கடை கிடையாது. ஒன்லி நீங்களும் இயற்கையும் மட்டும்தான். அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு வனத்துறைக்கு உண்டான ஒரு இது, அதில் கூட யானைகள் வந்து அடித்து உடச்சிருக்குதுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது வந்து ஏதோ அந்த பவர் சோர்ஸுக்கு உண்டான ஒரு இது போல் இருக்குது. அந்த வீட்டெல்லாமே யானைகள் வந்து அடித்து உடச்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோங்க. இது மாதிரி காரை வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறுங்க. இந்த காட்டுக்குள்ளே வந்து வண்டியில் நிறுத்திட்டு பார்க்குறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப தவறு. ஆனால் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்டோம். சும்மா நின்றுருக்குற அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் மிருகங்கள் நின்னால் ஸ்லோ பண்ணலாங்க, சும்மா நின்றுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய இடங்கள் இது இல்லை. அடர்ந்த காடு அப்படிங்கிறதுனால என்ன வேணாலும் நடக்கலாங்க, எந்த மிருகங்கள் வேணாலும் வரலாம்.
அது இல்லாமல் சிறுத்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற இந்த காட்டில் நம்ம இந்த காட்டு பகுதியில் வாகனங்களை நிறுத்திட்டு வேடிக்கை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. இந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க. நீங்கள் மிருகங்கள் இருந்ததுன்னா அதுவும் தோ தூரத்தில் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வீடியோ எடுக்கலாம், இது பண்ணலாம், ஜூம் பண்ணி வீடியோ எடுக்கலாம். ஆனால் அதனுடைய அருகில்ட்டு போயிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான செயல். காட்டு மிருகங்கள் வந்து எப்போ வேணாலும் தாக்கக்கூடும். நீங்கள் மூங்கில் வந்து ரோட்டோரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த பகுதியில். அந்த குத்துச்செடி மாதிரி இருக்கிற மூங்கில், அது இல்லாமல் பசுமை, 2வது யானை சாணங்கள். இந்த யானை சாணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே வந்து ஒரு பீதி கிளப்புங்க. இங்கே வந்து எவ்வளவு யானைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டே வாங்க. வந்து நல்லாவே இருட்டாயிடுச்சுங்க. ஆனால் நம்ம கேமரா கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக தெரியுது. நம்ம வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது. பாருங்கள், அந்த தண்ணி நீர்த்தேக்கம் தெரியுது. நம்ம இங்கே நிறுத்தி கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம் அந்த பக்கம். வீடியோ ஜூம் பண்ணியிருக்கிறவங்க நம்ம கிட்டத்தட்ட நம்ம ரோட்லேருந்து இது ஒரு 1 கிலோமீட்டர் அல்லது 1.5 கிலோமீட்டர் வருங்க. நீங்கள் எவ்வளோ யானைகள் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா 6 மணிக்கு மேலே ஆனதுனால இந்த யானைகள் அத்தனையுமே வந்து இங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துட்டுருக்குதுங்க. நம்ம நல்லாவே ஜூம் பண்ணி எடுத்த வீடியோ இது. யானை ஆனந்தமாக குளிக்குதுங்க. தண்ணி அளவாக தான் இருக்குது. இந்த மாதிரி இங்கே 2 யானைகள் வந்து அவங்க ஃபைட்டிங், அவங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட்டிங் போல் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னோட பலத்தை நிரூபிக்கிறதுக்காக தள்ளிட்டுருக்குறானுங்க. நாங்கள் ஏற்கனவே மணி வந்து 6:30ங்க. நாங்கள் ஒரு 7 மணிக்குள்ளே வந்து நாங்கள் வெளியே கிளம்பணும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து நாங்களே லேட்டுங்க. நிறைய இடத்துல யானைகளை பார்த்ததுனால வீடியோ எடுத்துகிட்டு நிறைய லேட் பண்ணிட்டோம். அதனால் நம்ம இந்த இடத்துலேருந்து டக்குன்னு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஏன்னா இந்த ட்ரிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான யானைகளை வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த வழியில் வர்றவங்க ஒரு இடத்துலையோ அல்லது 2 இடத்துலையோ தான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு நம்ம வந்து முழுமையான வீடியோ எடுக்கிறோம்னு தெரிஞ்சதுனால யானைகள் வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல காமிச்சிருக்குது அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரோட்டில் 2 வீலரில் வர்றோம், மழையில் நனைஞ்சிக்கிட்டு. அதனால கூட நம்மளுக்கு இறைவன் வந்து நீங்கள் நல்லா வீடியோ எடுங்க, மக்கள்கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து யானைகள் அதிகமாக சைட்டிங் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இது போக போக வந்து இந்த அடர்ந்த காடுகள், அது இருட்டு, நம்ம கேமரா வந்து வெளிச்சமாக பாருங்கள். யானை சாணியை ரோட்டில் வந்து ஃபுல்லாகவே யானை சாணி தானுங்க. எவ்வளவு யானை உள்ளே இருக்குதுன்னே தெரியாது. நம்மளுக்கே இவ்வளவு யானைகள் வந்து தென்பட்டுருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ளே ஆக்சுவலாக ஒரிஜினலாக எவ்வளவு யானைகள் இருக்குன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். மழை நல்லாவே பேஞ்சுதுங்க. இப்போவுமே மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது. அது கேமராவில் பெருசாக தெரியல. லைட்டாக தூறல் விழுந்துகிட்டே தான் இருக்குதுங்க. ஆனால் கூட நாங்கள் வந்து வண்டியை நிறுத்தலை, அப்படியே போயிட்டே தான் இருக்கிறோம். நீங்கள் இந்த வழியில் வர்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெயின் கோட் இல்லாமல் வரவே வேண்டாம். ஏன்னா இது அடர்ந்த வனப்பகுதி மற்றும் மழை எப்போ வேணாலும் பேஞ்சிட்டே இருக்குங்க. அதனால் நீங்கள் ரெயின் கோட் இல்லாமல் 2 வீலரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பயணம் நல்லா இருக்காது. ஏன்னா நனைஞ்சிட்டே போக வேண்டியதாக இருக்கும். எந்த விதமான ஒரு உதவியும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை.
நீங்கள் எவ்வளவு இருட்டாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து நம்ம வண்டியில் லைட்டு போட்டிருக்குறோமுங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த லைட் வந்து நீங்கள் இந்த மரங்கள் இருட்டாக இருக்கிற இடத்துல நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு இருட்டு. ஆனால் நம்ம கேமராவில் வந்து நல்ல வெளிச்சமாக காட்டுதுங்க. படம் எடுக்கிறதுக்காக நல்ல சாயந்தரம் ஒரு 6:30 அந்த ரேஞ்ச் ஆயாச்சுங்க. நீங்கள் இந்த காட்டை பொறுத்தளவு ஒரு இயற்கையின் சொர்க்கபுரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த இயற்கையோட தன்மையை மாறாமல் அழிக்காமல் பாதுகாக்கிறாங்க இந்த கேரள வனத்துறை. அவ்வளவு மிருகங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. அந்த இயற்கையோட இதை வந்து மதிக்கிறாங்க. இயற்கையோட விதிகளை மதித்து அவ்வளவு தூரம் அழகாக வந்து இந்த வனத்தை வந்து பாதுகாக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு ராயல் சல்யூட். ஏன்னா இவ்வளவு யானைகளை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பாருங்கள், இங்கே எவ்வளவு யானை சாணிகள் கிடக்குது. இந்த அதிரப்பள்ளி வரைக்குமே நாங்கள் வந்து இந்த யானை சாணிகளை வந்து நம்ம பார்த்துட்டே தான் போனோம் ரோட்டில். பாருங்கள், கீழே பாருங்கள், வேறு எந்த மிருகத்தோட சாணமும் இல்லைங்க. யானை சாணிகள் மட்டும்தான் ரோடு ஃபுல்லாக கிடக்குது. நாமளே இந்த 4 வீடியோவில் கிட்டத்தட்ட 10 இடத்துல யானைகளை பார்த்துருப்போங்க. அந்த அளவுக்கு வந்து இங்கே யானைகள் வந்து நிறைய இருக்குது. யானைகள், அடுத்தது காட்டெருமை, மான், சிறுத்தை, முள்ளம்பன்றி போன்ற விலங்குகள் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம முள்ளம்பன்றியெல்லாம் எங்களுக்கு தென்படல. மான் கூட பெருசாக தென்படலைங்க. காட்டெருமை 2-3 இடத்துல நாங்கள் வந்து பார்த்தோம். பாருங்கள் எவ்வளவு ஒரு அழகாக இருக்குது இந்த இடம். நீங்கள் இந்த பக்கம் எண்டுக்கு வர வர இந்த மலையோட அளவு வந்து ஹில்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சி 2 சைடுமே வந்து அடர்ந்த காட்டுப்பகுதி வந்து வருது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மலை மற்றும் இந்த இயற்கையோட அழகை வந்து நம்ம சொல்லவே முடியாதுங்க. அந்தளவுக்கு இருக்குது பார்க்குறக்கு. எப்படியாவது ஒரு முறையாவது நீங்கள் இந்த மழை காலங்களில் இந்த ரோட்டில் ஒரு முறையாவது வாங்க. முதல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதில் நார்மல் வண்டிகள் வர முடியாது. இந்த 4x4 அல்லது ஜீப் மாதிரி வண்டிகள் மட்டும்தான் வர முடியுங்க. ஏன்னா ரோடு அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக மோசமாக இருந்ததுங்க. ஆனால் இப்போ வந்து ரோடு நல்லா போட்டிருக்காங்க. நீங்கள் எந்த வண்டியில் வேணாலும் வரலாம். அந்தளவுக்கு ரோடு வந்து மிக நேர்த்தியாக இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம், ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க. நீங்கள் ஹாரன் அடிச்சுட்டு நீங்கள் வந்து வளைவுகள்லாம் வந்து நீங்கள் வரணும். அந்த மாதிரி தான் இருக்குது ரோடு. மிக குறுகலான ரோடுங்க. அதனால் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக வரக்கூடாது. ரோடு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியுங்க. நம்ம வண்டியில் லைட் எரியறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இருட்டாயிடுச்சு. உண்மையாலுமே நேச்சராக வந்து இவ்வளவு லைட்டிங் வந்து அங்கே இல்லைங்க. நம்ம கேமராவில் நல்லா வெளிச்சமாக பதிவாகுது. ஆனால் நேரமாக எங்களுக்கே வந்து கொஞ்சம் திகில் தான் கிளப்புது. என்ன ரீசன் அப்படின்னா, இவ்வளவு யானைகளை பார்த்துருக்குறோம். நம்ம அந்த கடைசியில் இருட்டில் வந்து சிக்கிடக்கூடாது. ஏன்னா 2 வீலரில் வரோம். 4 வீலராக இருந்தால் கூட ஒரு பாதுகாப்பு இருக்குங்க. 2 வீலரில் வர்றோம், எவனாவது குறுக்காட்டிட்டானுங்க அப்படின்னா நம்ம வந்து கடக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக போயிடும். திடீர்னு துரத்திட்டு வந்தால் கூட நம்மளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும்.
ஏன்னா நம்மளாலலாம் ஓட முடியாதுங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தைரியம், நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த வீடியோவை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். முழு வீடியோவை எந்த ஒரு வீடியோ சேனலில் கூட இந்த அளவுக்கு வந்து இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு வந்து யாருமே கவர் பண்ணலைங்க. நம்ம வந்து முழு அவ்வளவு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் இன்டீரியர் ஃபாரஸ்ட்டையே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா மக்களுக்கு வந்து இதை கொண்டு போய் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதை பண்ணியிருக்கிறோம். அதே நேரத்தில் பாருங்கள் எவ்வளவு யானை சாணிகள் கீழே கிடந்தது அப்படின்னு. நம்ம வந்து இந்த முழு வீடியோ நம்ம இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு யூடியூப் சேனலில் கவர் பண்ணியிருக்கிற நம்மளோட வார்ஜோன் மீடியா. நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி வந்து நாங்கள் ட்ராவல் வீடியோ வந்து போடலான்ட்ருக்குறோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி வந்து நீங்கள் நம்மளோட வார்ஜோன் மீடியா வந்து பாருங்கள். நம்மளோட வார்ஜோன் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டு தான் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ட்ராவல்ஸ் வீடியோ போடுறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. முதல்ல வந்து ஒரு நல்ல வாகனம், 2வது வந்து ஒரு பெரிய பொருள் செலவு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா ஒரு 5000 to 10,000 ரூபா செலவாகும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அப்புறம் பாதுகாப்பு, நம்மளுக்கு வந்து எந்த நேரத்துலேயும் உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்லைங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம துணிஞ்சு தான் வந்து இந்த மாதிரி பாதைகளில் நம்ம வந்து போய் வீடியோ எடுக்கிறோம். ஸோ அதனால் மக்கள் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறதுக்காக எங்களோட வார்ஜோன் மீடியா சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து பல்வேறு இடங்களுக்கு வந்து போய் நாங்கள் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ட்ராவல்ஸ் வீடியோ போடுறது வந்து சாதாரண காரியம் இல்லைங்க. நம்மளுக்கு வந்து முதல்ல நேரம் வந்து கிடைக்கணும். நம்மளோட ப்ரொஃபஷனலை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பண்ணணும். ஆனால் ஒரு விஷயமுங்க, நாம் வந்து இந்த ரோட்டில் வரும்போது ஏதோ பக்கத்தில் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் கூட நாங்கள் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கிறோங்க. ரோடே தீர மாட்டேங்குது, அந்தளவுக்கு வந்து இந்த ரோடு இருக்குதுங்க. ஆனால் இந்த இயற்கை காட்சியில் நீங்கள் இங்கே ஒரு வீடுகள்லாம் வந்துருச்சுங்க. இங்கே ஏதோ ஒரு கிராமம் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம், நெருங்கிட்டோமுங்க அதிரப்பள்ளியை. ஏதோ ஒரு வீடுகள்லாம் தெரியுது பாருங்க. நம்ம வந்து இந்த கிராமம், அதாவது அந்த 50 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிராமம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து வீடுகள்லாம் நிறைய இருக்குது பாருங்க, நிறைய கட்டுமானங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி லோக்கல் பீப்புள் வந்து 2 வீலரில் வராங்க. இங்கே ஒரு வீடு தெரியுது. ஸோ நம்ம வந்து இந்த பக்கம் எண்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத வந்து இந்த சிம்டம்ஸ், இந்த வீடுகள் இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஆனால் கூட இந்த முன்னாடி முதல்ல வந்து நாங்கள் பார்த்தப்போ இது ஒரு கிராமம் இதாங்க. இந்த கிராமத்தில் தான் எண்டு, நம்ம அந்த வனப்பகுதியோட எண்டுன்னு கூட சொல்ல முடியாது. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து நம்ம அதிரப்பள்ளிக்கு போக வேண்டியது இருக்கும். இதுதான் வந்து நம்ம அந்த 50 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் வந்து ஒரு கடையை பார்க்கணும் அப்படின்னா இந்த இடம்தாங்க. இங்கே வந்து நாங்கள் ஒரு டீ சாப்பிட்டோம். அந்த கேரளாவோட இதையும் மறைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நம்ம அங்கேருந்து கிளம்பி வரும்போது நல்ல மழைங்க, ஹெவியான மழை. அதனால் வீடியோ எடுக்க முடியல.
இப்போ கூட மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து இங்கே ஒரு அருவி, நீங்கள் அந்த மழை வர்றதுனால தண்ணி வந்து ஹெவியாக வருது. இருந்தால் கூட நனைஞ்சிட்டே நான் வந்து வீடியோ எடுத்தேங்க. நல்ல மழையில் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். இருட்டாயிடுச்சுங்க. இன்னும் அதிரப்பள்ளிக்கு வந்து இன்னொரு 6 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அதிரப்பள்ளி போகும்போது ஹெவியான மழைங்க. நம்மளால் இதுக்கு மேலே பெருசாக வீடியோ எடுக்க முடியல. நீங்கள் பார்த்தா தெரியும். இருந்தால் கூட நம்ம இந்த கடைசியில் இந்த ஒரு ஏதாவது நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ எடுத்துட்டோமுங்க. இந்த அருவி வந்து ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதில் குளிக்க முடியாதுங்க. நம்ம பார்க்குறக்கு மட்டும்தான். இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து எங்களுக்கு ஒருத்தனை வந்து நம்ம பார்த்தங்க. நீங்களே பாருங்கள் அவர் யாருன்னு. ரோட்டு மேலேயே நின்னாருங்க. நாங்கள் கொஞ்சம் தூரத்துலேயே நின்றுட்டோம். அது எங்களை பார்த்தது, ஆனால் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. அப்படியே நடந்து போயிட்டே இருந்ததுங்க. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் நிறையா இருக்குதுங்க. ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு வீடுகள் இருக்குது. இந்த வீடு இருக்கும் பகுதியிலேயே வந்து நம்ம தம்பி இந்த அளவுக்கு ரோட்டில் வந்து போகிறாரு. அது வந்து நாங்கள் ஒரு 2 வீலர் நிற்கிறோம். அது லைட்டு வெளிச்சம் வருது அப்படின்னு கூட அதை பற்றியெல்லாம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் கூட கிடையாதுங்க. அவ்வளோ அழகா ரோட்டில் போயிட்டு எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் இது அதிரப்பள்ளி பக்கமே வந்துட்டோம். அடுத்ததாக எங்களுக்கு தென்பட்டவர் வந்து இந்த பைசனுங்க. நீங்கள் இதெல்லாமே வந்து அந்த கிராமத்திலேருந்து அதிரப்பள்ளி வர்ற ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ளே இந்த 2 விலங்குகளையும் நாங்கள் வந்து பார்த்தோம். நாங்கள் வந்து அந்த மிருகத்தை பாருங்கள், மழை உங்களுக்கு வந்து பெய்யறது எப்படி தெரியுது பார்த்தீங்களா? நாங்கள் ஒரு நல்ல மலையில் தான் மாட்டிக்கிட்டு நின்றுட்டுருக்குறோம். அதே மாதிரி இது அதிரப்பள்ளி அருவிங்க. நம்ம அதிரப்பள்ளி வரும்போது நல்ல மழைங்கிறதுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் வந்து ஒரு ஸ்டாக் ஃபுட்டேஜ் தான் இது. நாங்கள் எடுத்த வீடியோ இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறதுக்காக இது எடுத்தோம். அதே மாதிரிங்க இந்த வீடியோவோட கடைசியில் நம்மளோட பெரிய மருது அப்படிங்கிற ஏஐ ஷார்ட் ஃபிலிமோட ட்ரெய்லர் இருக்குது. பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.